ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்லால். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம். குட்டியாக ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன் நான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கால் வந்துச்சு. யாருன்னா எங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் தான், சிஸ்டர் தான் எனக்கு வேணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாட்சி மாதிரி என்னை சொன்னாங்க. என்னென்னா, அவங்க பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடும்போது, சின்ன பையன்தான், விளையாடும்போது பால் விளையாடும்போது கீழே விழுந்து கையில் அடிபட்டிருக்கு. அடிபட்டவொன்னே அவன் 2-3 நாளாக வந்து ஸ்கூல் போக மாட்டேன், வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் ஜஸ்ட்டு தைலம் இருக்கு இல்லையா, அந்த தைலத்தை வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப பெயின், ரொம்ப முடியாமல் இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரேயர் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா, நீங்கள் இந்த மாதிரி அவனுக்கு சுகத்தை கொடுங்க, குழந்தை ரொம்ப வலியால் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க தைலம் தேய்ச்சி அவனுக்கு ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த கைவலி எங்கே போச்சுன்னே தெரியலையாம். வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டானா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ 2 டேஸாக வந்து 2-3 டேஸாக பெயின் இருந்தவனுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏசப்பா எவ்வளோ ஒரு அதிசயமானவர் இல்லை? அந்த மாதிரி நிறைய பேருக்கு எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. நான் ஒரு நாளாக உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வர்ஷாவுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல், என்னுடைய லைஃப்பில் மட்டும் இல்லாமல், இப்போ எனக்கு கால் பண்ணாங்கல்ல சிஸ்டர், அவங்க லைஃப்பில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைஃப்பில் ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு. பைபிளில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் நான் சொல்லலை. இன்னும் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்கார், இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கார். இன்னும் நிறைய பேர் லைஃப்பில் நிறைய எவ்வளோ ஒரு அதிசயம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் எனக்கு சில பேரெல்லாம் தெரியும், அவங்களுடைய லைஃப்லலாம் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க ஃபாஸ்ட்டு தான் வந்து ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டர் அம்மா தான் ஜெபம் பண்ணணும், இல்லை ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களே வந்து உண்மையாக ஒரு நிமிஷம் அவரை பற்றி நினச்சாலும் உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும், சரிங்களா? எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி, என்னோடய சிஸ்டர் அவங்க பையனுக்கு நடந்த மாதிரி, ஸோ உங்களுக்கும் வந்து அற்புதம் நடக்கும். ஸோ ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே கர்த்தர் வந்து காரியத்தை வாய்க்க செய்வார், ஓகேங்களா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர்